அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தயிர் வாங்கிக்கோங்க. தயிரை ஊற்றி நல்லா இந்த விஸ்கு இந்த இதை வச்சு நல்லா அடித்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்து நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு இது தாளிக்கக்கூடிய பொருள்: வெங்காயம், கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. வெங்காயம், கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சது தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா மூணையும் ஊற்றிக்கிறணும். தாளிச்சுட்டு ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வரவுமே அப்புறம் தயிரை ஊற்றிக்கிறணும். தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு லைட்டாக சூடேறவுமேவும் 2 மல்லித்தழை தூவி விட்டு இறக்குனோம்னா சுவையான மோர் குழம்பு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்கிற வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.